Hello guys, today we are going to see the 3D Instagram test or anything else. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுக்கு தேவையான ஸ்க்ரீன்ஷாட் அப்புறம் ஃபோட்டோ தான். ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம 4:5 ரேஷியோவில் ட்ராப் பண்ணிக்கணும். பாருங்க, கரெக்டாக ட்ராப் பண்ணால் தான் இன்ஸ்டாகிராமில் அழகாக இல்யூஷன் க்ரியேட் பண்ண முடியும். ஒன் டைப் ஆஃப் இல்யூஷன் நம்ம கரெக்டாக ட்ராப் பண்ணதுக்கப்புறம் எல்ஸ் நம்ம ரெக்டாங்குலர் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணணும். கரெக்டாக அந்த இன்ஸ்டாகிராம் பிக்கு நம்ம டெலிட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிட்டு அண்ட் ட்ராப் பண்ணிட்டு நம்ம டெலிட் பண்ணிடணும். டெலிட் பட்டன் நம்ம கீபோர்ட்லேயே இருக்கும். அதை விடுங்க, அதை எடிட்டிங்கில் மாற்றலை. இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நான் ஸ்டார்ட் இமேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கேட் போர்டு செலக்ட் பண்ணிங்க. நான் லேயர் மாஸ்க் போட்டிருக்கேன். லேயர் மாஸ்க் யூஸ் பண்ண ரொம்பவும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அந்த இமேஜை நாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம ஒரிஜினல் எடிட்டிங் பேஜ் வந்தோடனே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். ஐ வாண்ட் டு டேக் சம் டைம். நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோவை டூப்ளிகேட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு ஷேடோ எஃபெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். அது நம்ம வந்து ஹியூமன் சேச்சுரேஷன் அந்த டூல் வந்து இமேஜஸில் இருக்கும். இமேஜஸில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஹியூமன் சேச்சுரேஷன் ஆப்ஷன் இருக்கும். இமேஜஸ் ஆர் லேயர் ஏதாவது நம்ம வந்து சேச்சுரேஷன் பிளாக்னு மாற்றிக்கலாம். அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து லேயர் வந்து ஷேடோ எஃபெக்ட் வரும். கரெக்டாக நம்ம ஒப்பாசிட்டி நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா அப்போ பார்க்கும்போது நம்ம இமேஜ் வந்து நல்லா அழகாகவும் இருக்கும். நான் இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். அதுக்கு பீச் இமேஜ் செலக்ட் பண்ணிடுறேன். அதுதான் என்னோடய பேக்ரவுண்ட் இமேஜாக வச்சுருக்கேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணலாம் கூகுள் இமேஜஸ்லேருந்து. சிலர் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்து லைசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா யூஸே பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து அந்த இமேஜை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன் ஜேபெக் ஃபைலில். நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சேவ் பண்ணலாம், இல்லைன்னா சேவஸ் யூஸ் பண்ணி சேவ் பண்ணலாம். இதோட பிடிஎஃப் ஃபைலை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு அந்த அட்ஸால் இமேஜை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இதை நம்ம வந்து ஜேபெக் ஃபார்மில் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். அதில்ஸ் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணதோட நம்ம சேவஸ் தந்துடலாம். அதை இமேஜ் நீங்கள் Ctrl+S யூஸ் பண்ணி சேவ் பண்ணிடலாம், இல்லைனா எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து நியூ இமேஜ் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி ட்ராப் பண்ணிடுறேன் 4:5 ரேஷியோவில். ஒன்று இல்லைன்னா அந்த பாக்ஸில் போய் 4:5 ரேஷியோவில் நம்ம வந்து மாற்றிக்க முடியும். அப்புறமேட்டு ரெக்டாங்குலர் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிங்க. அது கரெக்டாக வரலன்னா ரைட் கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷன் வந்ததில்ல அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. Ctrl+T பண்ணுற மாதிரி எடிட் பண்ணோம்ல, அந்த மாதிரி தான் இந்த ஆப்ஷனும். அப்புறமேட்டு இன்னொரு இமேஜ், அந்த மங்கி இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். அந்த இமேஜை நானும் ட்ராப் பண்ணுறேன் அது மட்டும் ட்ராப் ஆகினே வருது. அந்த இமேஜ் ஃபைனல் எக்ஸ்போர்ட் ஆகும்போது தான் ஒரு நாளே எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த இமேஜ். இருந்தாலும் நல்லா இருந்ததுன்னு பார்த்தேன். முடி அதிகமாக இல்லை, அந்த பிரச்சனை எனக்கு இன்னும் போக மாட்டேங்குது. ஒன்று தான் அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சேர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக இந்த வீடியோ முடிச்சிடலாம். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு இந்த 3 மினிட்ஸ் மேலே எத்தினீங்கன்னா I am very 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 proud of you and thank you for watching my video and my voice for this long time. இன்னும் நிறைய வீடியோ போடுவேன், அதுலேயும் என் வாய்ஸை போடவும்ல தொடுமை பண்ணுவேன்.
அப்போ நாம் பேசின ஷார்ட்லேயே நம்ம இமேஜை க்ராப் பண்ணிட்டோம். நிறைய அன்வான்ட் திங்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணிடணும். அண்ட் தட் மீன்ஸ் எரேஸ் பண்ணிடுறோம் நாம். இந்த மாதிரி முடியல வந்து லைட்டாக அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் உங்களுக்கு தெரியல, அந்த க்ரீன் கலர் அதெல்லாம் டெலீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சிம்பிள் ட்ரிக் வச்சுருக்கேன். அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி இமேஜஸ் நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க் போடுங்க. கிளிப்பிங் மாஸ்க் போட்டு அதை ரேட்டரைஸ் பண்ணுங்கள். அதை வாயில் வரல. கிளிப்பிங் மாஸ்க் அந்த பிளாக் கலர் இமேஜில் அந்த ஆப்ஷன் கடைசியாக செலக்ட் அண்ட் மாஸ்க் அதில் போயிட்டு வந்து அதில் வந்து ப்ரெஷ்ஷஸ் இருக்குல்ல, அதில் சஜன் ப்ரெஷ் பார்த்துங்க. சஜன் ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஆதாம் மார்க் போட்டு காட்டுறேன். செலக்ட் பண்ணிக்கின்னு நீங்கள் என்னமோ ஆப்ஷன் இருக்கும் அதெல்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல எரேஸ் பண்ணிங்க லைட்டாக. அது வந்து மறைஞ்சிடும், உங்களுக்கே தெரியும். அந்த கிளியராக எடிட் பண்ணும்போது நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா எடிட் அப்புறம் வரும்போது நல்லாயிருக்கும். அந்த இமேஜ் வாய்ப்போட இது மாற்றிக்கணும். தேங்க்யூ ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. இந்த இமேஜ் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் ஆகும். பொறுமையாக இருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கையில் வந்து எரர் மாதிரி வந்ததுன்னா இந்த மாதிரி டெஸ்ட்டு போட்டு கூட நீங்கள் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் உங்களோட இமேஜை. ஓகே பாய்ஸ், see you on another video. Bye.